அவருக்கு வந்து அவ்வளோக்கா அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி. இனி இப்போ 5 வருஷம் முடிஞ்சு தான் பார்க்க முடியும் அவர் என்ன பண்ணுறாருங்கிறது. சரி. நல்லது பண்ணால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, அவ்வளோதான். ஆனால் அவர் எந்த தப்பு நடந்தாலும் அவர் வரதுக்கு முன்னாடி அவர் மேலே குறை சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் அதுக்கு அவருடைய லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் நினச்சிக்கிறோம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு. மேபி அவர் நல்லா ஆட்சி பண்ணால் நெக்ஸ்ட் டைம் அவர் வர சான்ஸ். நல்ல ஆட்சி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் நமக்கும் தெரியாது இல்லை அவங்கள்ட்ட எப்படி பண்ணுவது. இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லையா, அவர் பார்த்து இல்லையா அவரோட ஆட்சி எப்படி இருக்கிற சினிமாவில் மட்டும் தானே பார்த்துருக்கோம். நல்லது பண்ணால் நாட்டுக்கு நல்லது, ஃப்யூச்சர் அவர் வர சான்ஸும் இருக்குது. எப்படி இருக்குது சார்? செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து 5 வருஷம் ஆட்சி நடக்காது. 5 வருஷம் இல்லை, இனி 30 வருஷம் அவர் ஆட்சி தான். இப்போ தான் சிஎம் ஆகி 1 மந்த் தான் ஆகுது. அதுக்குள்ளே செய்யணும். 5 வருஷம் எல்லாம் என்ன செஞ்சாங்க? இத்தனை வருஷம் இருந்தவங்களாம் என்ன செஞ்சாங்க? இப்போ வந்தவொடனே செய்யணும் எப்படி செய்வாங்க? பொறுத்து இருந்து பாருங்க. இதுக்கப்புறம் தளபதி தான். இல்லை 5 வருஷம் என்ன சொல்கிறாங்க, 5 வருஷம் ஆட்சியை கலைச்சிடணும், இவருக்கு வந்து அரசியல் தெரியல, இவர் நடிகர் ஒன்றுமே பண்ணலை. நடிகர்னா சொன்னாங்க, ஒரு சீட்டை பிடிக்கிறாரா பாருங்கன்னு சொன்னாங்க, ஒரு தொகுதி பிடிக்கிறாரா பாருங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆச்சு? மொத்த சென்னையும் முடிஞ்சிச்சா? வெயிட் பண்ணுங்க, நல்லா செய்வார், சிறப்பாக செய்வார். இந்த ஆட்சி தான் இனிமேல் எப்பயுமே. ஆனால் அவர் வந்து பேசவே மாட்டேங்காரு, அரசியல் பேச தெரியல. பேசுறதாங்க முக்கியம், நமக்கு பேச்சா முக்கியம், செயல் தான் முக்கியம். செயல் நல்லா இருக்கா? ஆனால் எங்கே ஒரு தப்பு நடந்தாலும் அது காரணம் விஜய் தான் சொல்கிறாங்களே. அது அப்போலேருந்தே ஒரு படத்தையே அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக ரிலீஸ் பண்ணி விட மாட்டாங்க. இப்போ சிஎம் ஆயிட்டாரு, விட்டுருவாங்களா? வாழ விட்டுருவாங்களா? 5 வருஷம் நல்ல ஆட்சி நடக்கும்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக நடக்கும், நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா தாங்க இருக்குது. 5 வருஷம் கூட தாங்காது அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படிலாம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க? அதனால் இவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கல்ல, அதுவே போதும். இலவசம் வேண்டாம், மற்றபடி வந்து எல்லாமே ஓகே தான். அப்புறம் அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வந்து ஜியோவே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து மக்கள் பணமாக இப்போ ஆயிடுச்சு, அதனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து 5 வருஷம் ஆட்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க, 6 மாதத்துலேயே ஆட்சி கலைக்க வேண்டிய நிலைமை வருங்கிறாங்களே. அப்படி கழிச்சாலுமே மறுபடியும் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன். அதனால் நல்லவங்க வர்றதுனால ஒன்றும் இல்லையே, மக்களுக்கு யார் நல்லது பண்ணாங்களோ அவங்க தான் தேவை இப்போதைக்கு. அது எங்கே ஒரு தப்பு நடந்தாலும் அதுக்கு காரணம் விஜய் தான் சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆளால் வந்து இவ்வளோ பெரிய நாடாக கண்ட்ரோல் பண்ணுங்க ரிஸ்க்கு தானே. அவங்கவுங்க அவங்க டியூட்டியை கரெக்டாக பண்ணணும், அதான். 5 வருஷம் நல்லாட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்காது? நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் மாற்றம் தேவைப்பட்டது, யங்ஸ்டர்ஸுக்கு குறிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பெரிய அளவு பாதிப்பு இருக்குது. பொருளாதாரம் வந்து யாருக்குமே எக்கனாமிக் வந்து அவ்வளோவா வந்து பெனிஃபிட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக வேணும், அதனால் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஓகே தான். ராசா வந்து நாதாரின்னு சொல்லி இல்லை, அந்த மாதிரி அரசியல் விமர்சனம் நமக்கு தேவையில்லை, அது அவங்களுக்குள்ளது. மக்களை பொறுத்தளவில் டிவிக்கு நல்லா தான் இருக்குது. டிவிக்கு நல்லா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நல்லா இருக்குது. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதா இல்லை வந்து? நல்லாவே இருக்குது. நாங்கள் வந்து வில்லேஜ் தான், எங்கள் சைடெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இல்லை வந்து ஓட்டு போட்ட பிறகு இப்போ வந்து இதெல்லாம் நடக்கும்போது தெரியாமல் ஓட்டு போட்டோன்னு மக்கள்லாம் கதறாங்களாமே, அப்படியா? இல்லை ஓட்டு போட்டது நல்லதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சரி, நீங்கள் எந்த ஒரு? நாங்கள் வந்து தென்காசி. இல்லைங்களா? எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆட்சியை கலைச்சிருவோம், நல்ல ஆட்சி இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ஒரு சேஞ்ச் இருக்குது. ஒரே ரொட்டீனாக அதே வராமல் கொஞ்சம் சேஞ்ச் கிடச்சிருக்கு, அதே போதும். விஜய் நல்லாட்சி கொடுப்பாருன்னு நம்புறீங்களா? 5 வருஷம் இல்லை, கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்குது. கொடுத்ததுல நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ. வச்சு அதாவது வதந்திகள் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் பரப்பலாம், ஓகேங்களா? தன்னுடைய உழைப்பால் அவர் உழைச்சி மேலே வந்திருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருடைய தயவும் இல்லாமல் அவர் வந்து ஆட்சியில் பிடிச்சிட்டாரு. எதிர்கட்சிங்க அது எவ்வளோ வேணால் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணலாம், ஏன்னா அவர் வந்து சொன்னதை வந்து செஞ்சிட்டார். இப்போ வந்து நிறையா வந்து மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவருங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஒரு செய்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து சூழ்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் மக்களுக்கு வந்து நிறையா பண்ணிட்டு தான் இருக்கார். அதனால் வந்து இது வந்து அவர் எதுக்காக செஞ்சாருன்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருடைய படத்தெல்லாம் விடலை, அவங்க டிஎம்கேல இருந்தவங்க வந்து விடலை, ஓகேங்களா? எதிர்கட்சியில் வந்து செய்யாதனால அவங்களால முடியாததை இவர் செய்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வதந்திகள் வரும், ஓகேங்களா? அப்பாவை காணும் தான், அப்பா அம்மையாக வரல தான். அப்பா என்ன போனார்? பையன் தான் வந்திருக்காரு, அப்பா வரல. இல்லை, ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார் தான். அவர் என்ன சொன்னாருன்னா, அப்பா ஒரு ஸ்டோரி சொல்லி அப்பா காணோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மீம்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா, நம்மளுடைய சிஎம் விஜய் சார் அவருக்கு வந்து வதந்திகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எதனாலனா அவங்களால இன்னும் பண்ண முடியல, அவர் பண்ணிட்டு இருக்காரு. சைலண்ட் பேசணுமே சபையிலேருந்து வெளியே எழுந்திரிச்சு போனாங்க. அது பயம் இருக்குது பார்த்தீங்களா?
அதே அவங்களுக்கு போதும். இன்னும் ஒரு 6 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய இப்போ வந்து ஸ்டார்டிங் அவர் வந்து உள்ளே வந்து சிஎம்மாக வந்து இவ்வளோ செஞ்சுருக்காரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ள நிறைய செய்வார். பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விஜய் எப்படி சொல்கிறது, அவனுடைய பிள்ளையாக நினைக்கிறாங்க. இதில் வந்து வதந்திங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் ஒன்றும் முடியாது. இந்த சிம்பிள் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. என்னமோ நாங்கள் இன்னும் அனுபவிக்கல. நாங்கள் எப்போதும் போல் கிராமத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். சரிம்மா. யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கய்யா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்கண்ணா. ஏன் இப்போ கூட்டணி கட்சி எல்லாருமே டிவிகே சைடு சேர்ந்துட்டாங்க, நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிராமம் சைட்லாம் வந்து டிவிகே கட்சியை பற்றி பேசுகிறாங்களா? அவங்களுக்கு அங்கெல்லாம் எந்த கிராமம் நீங்கள்? எல்லாம் பூமி மாறிடுச்சு. மாறிடுச்சு இல்லை? சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? டிவிகே ஆட்சி எப்படி இருக்குது? ஓகேன்னு உங்களுக்கு தோணுதா? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றிலாம் தெரியலண்ணா. என்ன எங்கள் ஏரியா சைடில் எதுவும் தெரியலை. சரி. டிவியில் நியூஸ் பார்க்குற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குதுங்களா? ஆட்சியெல்லாம் கவிழ்த்துற போகிறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்காதுங்க. அதெல்லாம் நடக்காது. நீங்கள் சொல்லுங்கள் சார். அப்படிலாம் இருக்காதுண்ணா, நடக்காது. இனிமேல் வாய்ப்பு இல்லை. ஆட்சியை கவிழ்க்க முடியாது. முடியாது. அது இப்போ கூட ஜெயிச்சிட்டாங்கல்ல. எந்த முஸ்லீம் கட்சி இது விசிகாவெல்லாம் சேர்ந்தாங்கல்ல. இன்னும் ஆளுக்கு சேர வேண்டியிருக்கு. பிசி எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் சேர வேண்டியிருக்கு. திரும்பி இங்கே வருவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் சொல்லுங்கண்ணா. அந்த மாதிரி டிவி ஆட்சி நல்லா இருக்கு. இன்னும் சில மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கு. என்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா? அது சில சின்ன சின்ன விஷயம் தான். அந்த இப்போ வண்டலூர் பூங்காலாம் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணுன்றாங்க. அது பாவம் இந்த லீவுக்கு வர்றவங்களாம் ஒரு நாள் தான் வர்றாங்க. குழந்தைகளை பார்க்குறது சென்னைக்கு, அவங்களுக்குலாம் பாவம் பார்க்க முடியாமல் போயிடுறாங்க. அவங்களுக்கு செலவு பண்ணி 2 நாள் மட்டும், அதுவும் ஃப்ரீங்கிறதுனால தான். ஓ அப்படியா? ஆமாம், 2 நாள். ஆமாம், 2 நாள் வந்து விஜய் பிறந்தனால ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. ஆன்லைனில் மட்டும் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும். ஆமாம், அன்னைக்கு அந்த மாதிரி மட்டும். போதுண்ணா, நாங்கள் இப்போ தான் சரிடா, சரிடா, ஓகே, தேங்க்யூ. விஜய் பரவாயில்ல, நல்லா பண்ணுகிறாரு. சரி. விஜய் போஸ்ட் தான் நான் போட்டுனுக்கிறேன். சரி. 1000 ரூபாய் கொடுத்துனுக்குறாங்க. சரி. ஆனால் போஸ்ட் அப்பப்போ கொடுத்துனுக்குறாங்க. சரி. நான் என் பேர் அருள். சரி. விஜய் எனக்கு அருமையாக பிடிக்கும். சரி. விஜய் படம் தான் அதிகமாக பார்க்குறது. நம்ம 4 படம் 5 படம் பார்க்குவேன். எங்கே போனாலும் வேட்டைக்கார படம். சரி. கில்லி நல்லா பார்க்குவேன். ஏன் உங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும்? அப்போந்து இப்போ ஃபேமஸ் நம்மளுக்கு. சரி. விஜய்னா அப்போந்து நம்மளுக்கு ஃபேமஸ் தான். சரி. மெட்ராஸுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தால் வீடு தெரில. சரி. நல்லா ஏன் விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா? அது அப்போந்தே எனக்கு ஸ்டாரு. சரி. நீங்கள் வந்து இது போஸ்டர்லாம் ஓட்டுவீங்களா? போஸ்டர்லாம் ஓட்டுவேன். என் பேர் அருள். சரி. விஜய் நல்லா இருக்கட்டும். சரி. வருவார், நல்லா வருவார், திரும்ப வருவார். சரிண்ணா. நல்லா இருக்கட்டும். உங்கள் பேர் என்னண்ணா? அருள். டிவிக்கு ஆட்சி சத்தியமாக நல்லாவே இல்லை. ஏன்னா முன்னாள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் படிக்கிற பசங்களுக்கு எத்தனையோ உதவித்தொகை செஞ்சுக்கிறாரு. 1000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் வழங்குகிறாரு. இந்த ஆட்சியை தொடராதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது நல்லாவே இல்லை இந்த ஆட்சி. மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக திமுக ஆட்சி வந்திருந்தால் கண்டிப்பாக 2500 ரூபாய் வழங்கியிருப்பார். ஆனால் இதுவரை வழங்கவில்லை. இல்லை, குளத்தூரில் ஸ்டாலின் அவரோட தோல்வி எப்படி பார்க்குறீங்கண்ணா? அது வந்து இன்னைக்கு வந்து தற்கூரி ஆட்சி என்று சொன்னால் அது விஜய் ஆட்சி தான். ஏன்னா என்னை மாரி இளைஞர்கள் வந்து இன்றைக்கி தற்கூரி ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தார். சரி. அதுதான் நான் சொல்லுவேன். இந்த குளத்தூர் தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதான் என்னை மாதிரி இளைஞர்கள் தற்கூரி ஆட்சிக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். சரி. ஆனால் என்னை விட சிந்தித்து நல்லா தமிழக மக்கள் நல்லா இருக்கணும், கல்லூரி மாணவர்கள் நல்லா இருக்கணும், இந்த ஆட்சி நல்லா இருக்கணும்னு நினைத்தால் திமுகவுக்கு வாக்களித்திருப்பார்கள். இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் கல்லூரி மாணவர்களுக்கு இன்றைக்கி 1500 ரூபா ஸ்டைஃபண்ட், இன்றைக்கி அவர்களுடைய போக்குவரத்து செலவு இலவச பயணமாக இருக்கும். ஒரு ஜாமெட்ரி பஸ். காரணம்னு நினைக்கிறீங்கண்ணா? திமுகவின் தோல்விக்கு என்ன காரணம்? திமுக தோல்வியுடைய காரணம் கவர்ச்சி காரணம்தான். கவர்ச்சி தான் இன்றைக்கி இளைஞருடைய ஈர்ப்பு. ஆனால் வந்து உதயநிதி ஸ்டாலினும் படம் நடிச்சிருந்தார். அவரை நம்பி மக்கள் என்ன ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? அவரும் ஒரு சினிமா ஸ்டார் தான். என்ன காரணத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் விட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டாருன்னு நினைக்கிறீங்க? கவர்ச்சி வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பிடிச்சிருக்குது.
இல்லை அதே கவர்ச்சி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்குது, அது கேட்குறேன் நான். ஏன்னா அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வருது, நம்மளை போல் சிறு வயசுல கஷ்டப்பட்டு இளைஞர்கள் வந்திருப்பார், அவருக்கு நல்லா இருக்கணும். அவரும் படம் நடிகர் தானே, அவருக்கு ஏன் ஓட்டு மக்கள் போடலன்னு கேட்குறேன். விஜய் படம் நடிகர் கவர்ச்சி, ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் படம் நடிகர் தான், ஏன் அவருக்கு ஓட்டு போடலை? அது எனக்கு தெரியல. நன்றிண்ணா.